ஒரு நபர், குழு அல்லது சமூகத்துக்கு எதிராக காயம், மரணம், உளவியல் ரீதியாக தீங்கு விளைவிக்கும் வகையில் தனது உடல் வலிமை அதிகாரத்தை வேண்டுமென்றே பயன்படுத்துவதை வன்முறை என்பர். எனினும் இன்று இது தவறு என்று தெரிந்தும் எந்தவித குற்ற உணர்ச்சியும் இன்றி இது போன்ற வன்முறைகளில் பலரும் ஈடுபட்டு வருகின்றமை ஆச்சரியம்தான். குறிப்பாக உலகப் போர்கள், வன்முறைகள், கொலை குற்றங்கள் என ஒவ்வொரு நாளும் நாம் செய்திகளில் பார்த்து வருகிறோம். இவற்றை முற்றாக தடுக்க முடியுமா என்று யாருக்கும் தெரியாது. இந்நிலையில் உலக அமைதி, சகோதரத்துவம், சுதந்திரம் ஆகியவற்றுக்காக ஒருவர் பாடுபட்டார். ஆம், அவர்தான் மகாத்மா காந்தி. அவர் காட்டிய அகிம்சை வழி உலக வரலாற்றில் மறக்க முடியாதது. இந்த நிலையில்தான் அகிம்சை வழியை உலக மக்களுக்கு உணர்த்த ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி அனைத்துலக வன்முறையற்ற நாள் உலகம் முழுவதும் அனுஷ்டிக்கப்படுகிறது. இந்த நாள் மகாத்மா காந்தியின் பிறந்த தினமும் கூட. ஐக்கிய நாடுகள் சபை 2007ஆம் ஆண்டு அக்டோபர் 2ஆம் தேதியை சர்வதேச அகிம்சை தினமாக அறிவித்தது. இதன் முக்கிய நோக்கம் அகிம்சையின் அருமையை மக்களிடம் கொண்டு சேர்த்தல், வன்முறை, போர், வெறுப்பு ஆகியவற்றை தடுக்க விழிப்புணர்வை ஏற்படுத்துதல், மேலும் அமைதி மற்றும் சகிப்புத்தன்மையின் மூலம் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் பாதையை உலகிற்கு காட்டுதலாகும். அகிம்சை என்பது யாரையும் காயப்படுத்தாதது மட்டுமல்ல, அன்பு, மன்னிப்பு, கருணை, பொறுமை, சமத்துவம் ஆகிய நல்ல பண்புகளை பின்பற்றுவதுமாகும். காந்தி அகிம்சையே உயர்ந்த தர்மம் என்று கூறியுள்ளார். அவர் தனது வாழ்க்கையையே இந்த கொள்கைக்காக அர்ப்பணித்தார். இன்றைய உலகில் பயங்கரவாதம், போர், சண்டை, வெறுப்பு அதிகரித்து வரும் நிலையில் அகிம்சையின் அவசியம் மேலும் அதிகமாகிறது. மனிதர்கள் தங்கள் சிந்தனை, சொல், செயல் அனைத்திலும் அகிம்சையை பின்பற்றினால் உலகம் நிச்சயமாக அமைதியும் அன்பும் நிறைந்த இடமாக மாறும். எனவே இந்த நாளில் நாம் அனைவரும் மகாத்மா காந்தியை நினைவு கூர்ந்து அவரது அகிம்சை கொள்கையை நமது வாழ்வில் பின்பற்ற உறுதி எடுத்துக் கொள்ள வேண்டும்.